எங்களுடைய நாடு உண்மையிலே தொழிலாளர்களுடைய உழைப்பிலே தான் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரமே தங்கியிருக்கின்றது. உண்மையில் மலையகத்திலே தோட்ட தொழிலாளர்களிலிருந்து சாதாரண விவசாயிகள் முதல் சாதாரண தொழிலாளர்கள் வரை அவருடைய இயக்கம்தான், செயற்பாடுதான் எங்களை இந்த நாட்டை இந்த பொருளாதாரத்திலே பாதுகாத்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அனுபவமாக கடந்த கொரோனா காலத்திலே இந்த தொழிலாளர்களுடைய உழைப்புத்தான், பல வர்க்கத்தினுடைய உழைப்புத்தான் பல நெருக்கடிகளில் இருந்து எங்களை மீட்டு பாதுகாத்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அது எந்த தொழிலாக இருந்தாலும், எவ்வாறான செயற்பாடாக இருந்தாலும், பல தொழிலாளர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையை எண்ணத்துடன் அவர்கள் செயற்பட்டதனுடைய பெறுபொருளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற காலங்காலமாக இருக்கின்ற இந்த தொழில் மக்களுடைய ஒடுக்குமுறைகள் விடுவிக்கப்படவில்லை, அவர்கள் விடுபடவில்லை என்கின்ற செய்தியும் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இந்த ஒன்றிணைந்து உரிமைகளை வெல்வோம் என்கின்ற நிலையிலே இந்த தொழில் சமூகம் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து போராடுகின்ற பொழுதுதான் எமது நாட்டினுடைய தங்களுடைய உரிமைகளை பெறுவதுடன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே இன்று இந்த மேதின நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழி, நாங்கள் ஒன்றிணைந்து உரத்த குரலிலே ஒடுக்குமுறைகளை தகர்க்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தான் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய மேதின அறைகூவலை விடுத்திருக்கின்றார்கள். அவருடைய வழிகாட்டலே அவருடைய கடந்த கால அவருடைய தீர்க்க தரிசனமான சிந்தனைகளுடான செயற்பாடுகள்லாம் இன்று செயல் வடிவம் பெற்று வருகின்றன. அவருடைய தொழில் வர்க்கம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் சட்ட ரீதியான விடயங்களாக இருந்தாலும் அல்லது அவருடைய சுற்றுநிருபங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் அவருடைய சிந்தனையும் எண்ணமும் தொழில் மக்களுடைய தொழிலாளர்களுடைய மேம்பாடு தொடர்பாகத்தான் அவர் கூடிய அக்கறை செலுத்தி வருகின்றார்கள். அதற்காக திட்டங்கள் வகுப்பவர்கள், தீர்மானங்கள் போடுபவர்கள் என்பதற்கு அப்பால் அந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவதும் தொழிலாளர்களுடைய நலன்களை பேணுவதும் அதனூடாக இந்த சமூகத்தினுடைய உயர்ச்சியின் வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டுதான் அவருடைய திட்டங்கள் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அவர் எடுத்திருக்கின்ற எந்த ஒரு நியாயபூர்வமான சிந்தனையுடன் ஒரு ஏட்டிக்கு போட்டியாக தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுப்பது என்பதை விட இந்த சமூகம் தொழில் சார்ந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய உயர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்குமான திட்டங்களை அவர் முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய செயல் திட்டம் என்பது நடைமுறை சாத்தியமாக அவர் அதை அணுகின்ற பொழுதுதான் பல்வேறு தொழிலாளர்களுடைய பல்வேறு உழைப்பாளர்களுடைய அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். அந்த வகையிலே பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நிலப்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருந்தாலும் பல கட்சிகள், பல முதலாளித்துவ கட்சிகள், பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்திலே ஒரு அடிமைப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய போராட்ட பயணத்தை தொடர்ந்து அதனூடாக மக்கள் அடிமை சங்கிலிருந்து விடுபட வேணும் என்கின்ற உயர்ந்த நோக்கிலே செயற்பட்டுத்தான் அவர் சாதாரணமான ஒரு போராளியாக இருந்துதான் அரசியல் பரிமாணம் பெற்று இன்று இந்த சமூகத்திலே இந்த நாட்டினுடைய ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு பொறுப்பு நிலையை வகிக்கின்றார் என்றால் அவருடைய 30 ஆண்டு காலமான போராட்டங்கள், அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய செயல்பாடுகளுடைய விளைவாகத்தான் அதை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையிலே இந்த மேதினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலப்பாடாக எங்கள் மீதிருக்கின்ற ஒடுக்குமுறைகள் தகர்ந்து உரத்த நியாயங்கள் நிலைக்க வேண்டும், ஒன்றிணைந்து நாங்கள் உரிமைகளை வெல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டால்தான் ஒன்று வாழ்வு, அதை நோக்கியதான் அவருடைய இந்த செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. ஆனால் ஏட்டிக்கு போட்டியான பலர் இந்த இடங்களில் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பதன் ஊடாக, அதாவது அவதூறுகளை முன்வைப்பதனூடாக தாங்கள் எதை சாதித்ததாக கருதிருந்தாலும் இன்று எந்த நிலையிலும் இறுதியாக அவருடைய நடைமுறை சாத்தியமான நிலையை அவர்கள் அணுகுகின்ற அல்ல அவர்கள் வருகின்ற சூழலை, அவரை பின்பற்றுகின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே
இந்த மே தினத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிபட நாங்கள் ஓரணியாய் திரண்டு எங்களது தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக தொழிலாளர் உரிமைக்காக நாங்கள் வாதாட வேண்டும், போராட வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்து அடுத்ததாக எங்களுடைய பேச்சாளர் வரிசையிலே யாழ்ப்பாணம்